ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில் கொண்டு வரப்பட இருக்கும் மிகப்பெரிய மாற்றம் புதிய குடியுரிமை சட்டம், அதாவது சிட்டிசன்ஷிப் லா பற்றி முழு விவரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க, இப்போ ஏன் கொண்டு வந்திருக்காங்க, ஆர்டிக்கிள் 8 அப்படின்னா என்ன, அப்புறம் சிறப்பு சேவை பிரிவு என்ன ஆகும், போலி குடியுரிமை பிரச்சனை என்ன, இந்தியர்கள் மற்றும் மற்ற வெளிநாட்டவர்களுக்கு இதன் தாக்கம் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு சாதாரண அப்டேட் கிடையாது, குவைத்தின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சட்டம். இந்த தகவலை வெளியிட்டவங்க குவைத்தின் ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர். அவர் கூறியது என்னன்னா, குவைத் அரசு தற்போது குடியுரிமை வழங்கும் முறையை முழுமையாக திருத்தும் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்குது. ஏன் இந்த புதிய சட்டம்ன்றதுக்கு காரணம் என்னன்னா, போலி ஆவணங்கள் மூலம் குடியுரிமை பெற்றவர்கள், அப்புறம் குடியுரிமை வழங்கும் முறையில் தெளிவின்மை, அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பழைய குடியுரிமை முறை எப்படி இருந்துச்சுன்னா, குவைத்தில் குடியுரிமை பெற பல வழிகள் இருந்துச்சு. ஒன்று ஆர்டிக்கிள் 8. ஆர்டிக்கிள் 8 என்பது குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் பிரிவு. உதாரணமாக, குவைத் பெண்ணை திருமணம் செய்த வெளிநாட்டவர், நீண்ட காலம் குவைத்தில் வாழ்ந்தவர், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை வழங்கும் பிரிவு தான் ஆர்டிக்கிள் 8. செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ் கேட்டகரி. குவைத்துக்கு சிறப்பு சேவை செய்தவர்களுக்கு, உதாரணமாக மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், முதலீட்டாளர்கள், இவங்க எல்லாருக்கும் குடியுரிமை வழங்குவாங்க. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சில ஆண்டுகளில் போலி ஆவணங்கள், தவறான தகவல்கள், அரசியல் செல்வாக்கு, இவற்றின் மூலம் குடியுரிமை பெற்றவர்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் தான் தேசிய பாதுகாப்பு கவலை அடைஞ்சிருக்காங்க. சமூக அமைப்பில் மாற்றம், உண்மையான தகுதியுள்ளவர்களுக்கு அநீதி, அதனால தான் இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. புதிய சட்டத்தில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, புதிய சட்டம் ஆர்டிக்கிள் 8 குறைக்கும், டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ் பிரிவை வரையறுக்கும், போலி ஆவணங்களுக்கு கடும் தண்டனை, அப்புறம் அதிகமான சோதனை, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக நடக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்லெஸ் பீப்புளுக்கு முக்கியமான விளக்கம் என்னென்னா, குவைத்தில் சிலர் ஸ்டேட்லெஸ்ன்னு அழைக்கப்படுறாங்க. இந்த புதிய சட்டம் அவர்களுக்கு தானாக குடியுரிமை வழங்காது, சட்டத்தில் குறிப்பிட்டிருந்தால் மட்டுமே பரிசீலனை. ஏற்கனவே ஆர்டிக்கிள் 8 குடியுரிமை பெற்றவர்கள் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் தங்கள் பழைய நாட்டின் குடியுரிமையை மீண்டும் பெற்றால் குவைத்தில் பெர்மனன்ட் ரெசிடென்சி மட்டும் வழங்கப்படும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ் கேட்டகரி. இனி எல்லாருக்கும் இந்த பிரிவு கிடையாது, மிக குறைந்த ஸ்பெஷல் கேஸ் மட்டும்தான். உதாரணமாக, நாட்டுக்காக உயிரிழந்தவர்களின் குடும்பம், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குடியுரிமை வழங்கப்படும். இந்த குடியுரிமை சட்டம்னால வெளிநாட்டவர்களுக்கு தாக்கம் ஏற்படும். இந்தியர்கள் மற்றும் மற்ற வெளிநாட்டவர்கள் இந்த சட்டம் நேரடியாக வேலை விசாவை பாதிக்காது. குடியுரிமை பெறும் வாய்ப்பு மேலும் கடினமாகும். ஸ்பான்சர் சிஸ்டம் மாற்றமில்லை. குவைத் ஒரு சிறிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அதனால் தேசிய அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்காகவும், மக்கள் தொகை சமநிலையை கட்டுப்படுத்துறதுக்காகவும், சமூக அமைப்பை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் குவைத் அரசு இது மாதிரியான சட்டங்கள் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹை சிட்டிசன்ஷிப் கமிட்டி என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். குவைத்தில் ஒரு உயர்குழு குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலனை, புதிய ஆதாரங்கள் அடிப்படையில் மீளாய்வு, தவறான குடியுரிமை ரத்து செய்யும் அதிகாரம், இது எல்லாமே இருக்கும். சமூக தாக்கம் என்னன்னா, குடியுரிமை என்பது எந்த நாட்டிலும் மிகவும் உணர்ச்சி வசப்படுத்தும் விஷயம். இந்த மாற்றங்கள் சமூக விவாதத்தை அதிகரிக்கலாம், சட்ட ரீதியான சவால்கள் வரலாம். ஆனால் அரசு ஃபியூச்சர் ஓரியன்ட் பாலிசி அப்படின்னு கூறுறாங்க. இது எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் தெரிவித்தது என்னன்னா, விரைவில் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துவாங்க, பின்னர் அமல்படுத்தப்படும். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா, இது அரசின் பார்வையில் ஒழுங்குபடுத்தும் முயற்சி, அப்புறம் போலி குடியுரிமை கட்டுப்பாடு, தேசிய பாதுகாப்புக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வராங்க. அதே இது வெளிநாட்டவர்களின் பார்வையில் பார்த்தீங்கன்னா, குடியுரிமை கனவு இன்னும் ரொம்பவே கடினம், நிரந்தர வாழ்வில் சற்று சிக்கல் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோன்னா, புதிய குடியுரிமை சட்டம் வர இருக்குது, ஆர்டிக்கிள் 8 மற்றும் டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸில் மாற்றம் வரப்போகுது, போலி ஆவணங்களுக்கு 0 டாலரன்ஸ் பாலிசி, ஸ்டேட்லெஸ்க்கு தானாக குடியுரிமை கிடையாது, வெளிநாட்டவர்களுக்கு வேலை விசா மாற்றம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.